Disclaimer. எல்லாம் ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தேன். முருகு கடை முருகேசன் பார்த்துட்டு எல்லாம் முன்னாடி பாருல மூதேவி வாழைப்பழ தோல் கிடக்கு அப்படின்னு சொன்னான். நானும் பார்த்தேன். ஆனா நம்மளுக்கு நெக்கல் ஜாஸ்தி. என்ன பண்ண காலை எடுத்து போய் வாழைப்பழ தோல் மேல வச்சு வலி கொண்டு முருகு கடை முருகேசன் நம்மள முச்சந்தில விட்டு அடிச்சான். அந்த மாதிரி அது குச்சி நிலைமை. என்ன ஆச்சுன்னா நான் வந்து கேம் சேஞ்சர் படத்தை பார்த்துட்டேன். எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. கழுவி ஊத்துனாங்க, வறுவல் எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோம். நான் என்ன பண்ணேன், வாண்டடா போய் தலையை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆஃப் நெல்சா. நான் உங்க மகேஷ். இந்த எபிசோடு கேம் சேஞ்சர் ரோஸ்ட் தான். ஊடால போன வருஷம் வந்த இந்தியன் 2 போட்டு அடிக்க போறோம். எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சு கண்டு கழியுங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒழுங்கா படத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த சிவகார்த்திகேயன் ஒரு படத்தை பிளாப் கொடுக்குறாப்புல. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அதுவும் மொரட்டு பிளாப் கொடுக்குறாப்புல. என்னல அப்படின்னு பார்த்தாக்கா தெலுங்குல இருந்து ஒரு டைரக்டர் வந்து செஞ்சு விட்டு போயிட்டாரு. எவ்வளவு ட்ரிக்ஸா என்னை உள்ள கொண்டாட்டினாங்களே. அப்ப நம்ம அண்ணன் முழு சட்டை என்ன சொன்னாப்புலன்னா, நம்ம பதிலுக்கு ஒருத்தவர் அனுப்பி வச்சிருக்கோம், அது வெயிட்டு கையு, அது என்ன சம்பவம் பண்ண போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருந்தாப்புல. நம்ம சார் சங்கர் போய் சம்பவத்தை சிறப்பா செஞ்சு பயங்கரமான பிளாப் கொடுத்து விட்டாப்புல. அதுதான் கேம் சேஞ்சர். படத்தை ஆரம்பிச்சாங்க. டைட்டில் கார்டு எப்பயுமே சங்கர் படத்தோட டைட்டில் கார்டு சூப்பரா இருக்கும். அது ஆரம்பம்லாம் அருமையா தான் இருக்கு. படத்தை பார்ப்போம்னு நிமிந்து உட்காந்தேன். ஒரு கும்பலா ட்ரெயினை தொடுத்துக்கிட்டு போறானுங்க. ஒருத்த வந்து ட்ரெயினை விட்டு பறக்கணும், ட்ரெயின் நிக்குது. என்னடான்னு பார்த்தா அதுதான் ஹீரோவோட என்ட்ரி. இன்ட்ரோவை நான் மாசா வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு லுங்கியை கட்டி இறக்கி விட்டாப்புல நம்ம டைரக்டர் சங்கர். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. அதுக்கப்புறம் அங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறாப்புல. தண்டாவரத்துல கட்டி விட்டு அனுப்பிச்சவனுக்கு போன் பண்ணி, நீ அனுப்பின ஆளெல்லாம் நான் உதச்சு விட்டேன், தண்டவாளத்துல கட்டி வச்சிருக்கேன், ட்ரெயின் வந்து ஏறி செத்து போயிடுவான், எல்லாம் வந்து இப்ப காப்பாத்துறியா இல்ல என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாப்புல. அங்க பதற நம்ம வெளில என்ன பண்றோம், தடன்னு வந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாப்புல. நான் வந்து ட்ரெயின் போயிருச்சுல, நான் எப்படி போவேன் அப்படின்னு கேக்குறேன். நீ வந்த ஹெலிகாப்டர் அதை என்கிட்ட கொடு. இவர் ட்ரெயினுக்கு எடுத்த டிக்கெட்டை ஹெலிகாப்டர் கொடுத்துட்டு ஹெலிகாப்டர்ல போனாப்ல. சொன்னேன் கூட்டு நான் வேண்டாம் சொன்னேன், இவன் தான். நானும் வேணாம் தான் சொன்னேன், அவன் தான். நானும் வேணாம் சொன்னேன், யாரு? நான் தான். போறவன் என்ன பண்ணிருக்கணும், கட்டினவனை கழட்டி விட்டு போயிருக்கணுமா இல்லையா? பதறிக்கிட்டு ஓடி வந்த வில்ல கத்தியை வச்சு அறக்க ட்ரை பண்றாரு. அறக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரெயின் பக்கத்துல வருது. ராம் சரண் என்ன பண்றாப்புல, ட்ரெயினோட உரசிக்கிட்டு வந்து அந்த கட்டெல்லாம் அறுத்து விட்டு போறாப்புல. இதுதான் ஹீரோ இன்ட்ரோடக்ஷன். இது கட் பண்ணா பயங்கரமான ஒரு செட்டப்போட ஒரு சாங் போறாங்க. அந்த சாங் எதுக்கு வந்துச்சு எனக்கும் தெரியல, அவனுங்களுக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னடே அவன் இன்னும் திருந்தலமாமா. ஒரு படத்தை மதிச்சு பாக்குறோம், நீ பாக்காதரா அப்படின்ட்டு அந்த இடத்துல சங்கர் நம்ம கிட்ட சொல்ல வராரு. அதாவது ஒரு கேரக்டர் அவர் வந்து சைடா பிறந்துட்டாராமா, அதனால சைடாவே நடப்பாராம். டவாலி கேரக்டர் வந்து அந்த மாதிரி சைட்ல நடந்துகிட்டு இருந்தா என்ன ஏத்துக்க முடியுமா? அது வந்து ஒரு காமெடி சீன். இதுக்கு எஸ் ஜே சூர்யா அண்ணா வர ஜெயராம் காமெடி பண்றதெல்லாம் நல்லா இருக்கு, ரசிக்க முடியா. இதுல டைரக்டர் சங்கருக்கு என்னாச்சு அப்படின்னு யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் போன வருஷம் இந்தியன் 2ல வச்சு செஞ்சு விட்டாரு. என்ன ஒரு குட்னஸ்னா, நான் இந்தியன் 2 பார்க்கல. எதனால பார்க்கல அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து படத்தை ஆக்சுவலா பார்க்க ட்ரை பண்ணேன், போட்டேன். படம் ஆரம்பிச்சு போச்சு. அந்த எல்லா படத்துலயும் அவரோட கேரக்டரைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு கேரக்டர் செவுத்துல சுவிட்சா போய்கிட்டு இருக்கும், ஜெகன் சேர்த்து அடிச்சுட்டு போகல. அங்க ஒரு டைலாக் வச்சிருப்பாரு, பார்த்து போடா அப்படின்னு அந்த ஆள் கேட்க, நம்ம ஜெகன் வந்து பாத்ரூம்ல போடா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. என்னடா டயலாக் இது, எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான். எந்த இடத்துல நான் உச்சக்கட்ட கோவம் அடைஞ்சு அந்த படத்தை அத்தோட கட் பண்ணேன்னா, ஒரு சீனுங்க, ஒரு பொண்ணு வந்து மேல இருந்து செத்து போயிடும். அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ சித்தார்த் வருவாப்புல. சித்தார்த் தான் செகண்ட் ஹீரோ. அவர் வருவாப்புல. அந்த இடத்துல ஒரு போலீஸ் கேரக்டர் வந்து நிற்கும். அந்த போலீஸ் கேரக்டர் வந்து நீ யாருல அப்படின்னு கேட்பாப்புல. அந்த இடத்துல சித்தார்த் சொல்லுவாப்புல, சித்ரா அரவிந்தன் சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி. இதுக்கு மேல நான் இந்த படத்தை பார்த்தேன்னா ரத்த வாந்தி எடுத்து செத்து போயிருவேன் அப்படின்னு நான் யோசிச்சதால என்னவோ அதோட அந்த படத்தை பார்க்கவே இல்லை. திருப்பியும் இந்த கேம் சேஞ்சர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த படத்தை பார்த்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி சகிச்சுக்கிட்டு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு உட்காந்துங்க. அதே நெட்ஃபிளிக்ஸ் ஆரம்பிச்சிச்சு. பாத்ரூம் சீன் போச்சு. அடுத்த சீன்ல அந்த பொண்ணு கீழே விழுந்துச்சு. கரெக்டா சித்ரா அரவிந்தன் அப்பா என்னால முடியல அப்படின்ட்டு அன்னைக்கும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த படத்து பக்கமே நான் போல.
இதுதான் என்னோட ரோஸ்ட் இந்த இந்தியன் டூவை பத்தி. இன்னும் சொல்லணும்னா சொல்லலாம். கேள்விப்பட்டதே வந்து வாந்தி எடுக்கிற அளவு இருந்துச்சு. எச்சையை வச்சு எழுதிட்டு போவாராம், குதிரை மாதிரி ஓட வைப்பாராம், அப்புறம் வறுமத்தால பொம்பளையா மாத்தி விட்டுருவாராம், பத்தவில் வண்டியில ஊரெல்லாம் சுத்தி வருவாரு. இந்த மாதிரி என்னென்னவோ சொன்னாங்க, அதெல்லாம் நான் பார்க்கல. ரொம்ப கெட்டி இப்பதான் நல்ல பேசுற. ஓகே, இப்போ நம்ம கேம் சேஞ்சருக்கு வந்துருவோம். கதை வந்து கார்த்திக் சுப்புராஜோட கதை அப்படின்னு சொன்னதும் நமக்கு ஒரு சின்ன நம்பிக்கை வந்தது. உண்மைதான். அது ஏன்னா கார்த்திக் சுப்புராஜோட கதையெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் அப்படின்ட்டு வந்து ஒரு சின்ன தாட். அதனால வந்து நம்ம ஏமாத்துக்கிட்டோம். கார்த்திக் சுப்புராஜோட கதையா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே பண்ணது நம்ம சங்கர் தான். என்னன்னா கார்த்திக் சுப்புராஜே ஒரு வேலை பார்த்து வச்சிருக்காரு. அது சங்கரோட பழைய படங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த கதையை எழுதிருப்பாரு போல. நடுவுல முதல்வன் வருது, அப்புறம் சிவாஜி வருது, அந்த மாதிரி எல்லா படமும் கலந்து கட்டி அடிச்சு வச்சிருக்காப்புல. இந்த படத்துலேயே வந்து சிவாஜில வர அந்த ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு சீனு, பஸ் எடுத்துக்கு டேரெக்டா போயிடுவாரு. ஒரு அரிசி மண்டி காட்டுவாங்க. அந்த அரிசி மண்டியில எலி இல்லை, நீங்க போட்ட கெமிக்கல்ல எலி செத்து போச்சு, அதனால உன் அரிசி மண்டிக்கே நான் சீல் வைக்கிறேன்னு சீல் வச்சிருவாப்புல. அடுத்த சீன்ல ஒரு பெரிய மாலு, அந்த மாலை 30 செகண்ட்ல தரமாட்டமாக்கிடுவாப்புல. அந்த மாதிரி எக்கச்சக்க சீன் வந்து கிரிஞ்சு மேட்சா இருந்தது. சரி சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே ஃபைட்டிங்கா இருக்கு சார். அப்புறம் வந்து ஹீரோவோட லவ் பொசிஷன் வந்து பிளாஷ்பேக் கூப்பிட்டு போவாப்புல. அந்த பிளாஷ்பேக்கும் வந்து ஒரு மாதிரி கொடூரமா இருந்துச்சு. அதுல ஒண்ணு சொல்லணும்னா ராம் சரணோட லுக்கு அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ராம் சரண் வந்து எஃபர்ட் போட்டிருக்காப்புல. பட் ஆனா படம் வந்து எஃபெக்டிவா இல்லவே இல்லை. ரொம்ப கேவலமா ஸ்கிரீன் பிளே இருந்ததால நம்மளால வந்து பொறுமையா அந்த படத்தை பார்க்க முடியல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. படத்துல நமக்கு ஒர்க் ஆனது என்னன்னா ராம் சரணோட அப்பா பிளாஷ்பேக். அது வச்சு கொஞ்சம் ரைட்டிங் இருந்ததால அது நமக்கு கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. பட் ஆனா அதுலயும் நிறைய விஷயம் பண்ணி வச்சிருந்தாரு. இன்னொன்னு, ராம் சரணோட அம்மா கேரக்டர், மெயின் கேரக்டர், அதை வச்சு நம்மளுக்கு சிம்பத்தியை உருவாக்க ட்ரை பண்றாப்ல. அந்த கேரக்டர் சங்கர் என்ன பண்ணிருக்காருன்னா, சைட்ல தான் பார்க்கும், சைட்ல தான் நடக்கும். அந்த கேரக்டர் யாரையுமே நேரா பார்க்காது. என்ன பிரச்சனைனா, பிரசன்ட்ல எஸ்.ஜே. சூர்யாவோட அப்பா வந்து பிளாஷ்பேக்ல நம்ம ராம் சரணோட அப்பாவை குத்தி கொள்வாப்புல. அதை பார்த்த உடனே நம்ம அஞ்சலிக்கு வந்து ஒரு பக்கம் கைத்து சுலுக்கிதா என்னன்னு தெரியல, நர்வஸ் சிஸ்டம் பாதிப்பாகி அவங்க வந்து ஒரே பக்கம் பார்த்துக்கிட்டு நடக்கிற மாதிரி. இதே மாதிரி ஒரு கேரக்டர் சுனில். 2 கேரக்டர் எதுக்கு அந்த மாதிரி வச்சிருக்காருன்னு தெரியல. அந்த கேரக்டர் சுத்தமா ஒர்க்கே ஆகல. எஸ்.ஜே. சூர்யாவை இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாருமே தலைவா நீ வந்தா போதும், படம் ஹிட் ஆகுது, நீ என்ன பண்ணுவியோ அதையே பண்ணு, கத்து, ஜாலியா கத்து, நீ கத்தனா போதும் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்து விட்டுறாங்க போல. அந்த மாதிரிதான் எல்லா படத்துலயும் அவர் வந்து கத்திக்கிட்டே இருக்காப்புல. இதுலயும் குறையே இல்லாம ஜாலியா அவர் கத்திட்டு போயிருக்காரு. படத்துல எஸ்.ஜே. சூர்யாவோட அப்பா தான் கரண்ட் சிஎம். அவர் போட்டு தள்ளிட்டு சிஎம்மாவை ரெடி ஆகிட்டு இருக்காப்புல. அந்த சமயத்துல ஒரு பென்ட்ரைவ் நம்ம சமுத்திரகனி மாமா வந்து ஒரு பென்ட்ரைவை கொடுத்து அந்த பென்ட்ரைவை போடுறாங்க. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சிஎம் கொடுத்துட்டு செத்து போயிட்டாப்ல. அந்த சிஎம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் வந்து என் அரசியல் வாரிசா ராம் சரணை வழிமொழிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு செத்து போயிடாப்ல. இதுக்கு நம்ம எஸ்.ஜே. சூர்யா என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா, ராம் சரண் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவரை வந்து அதுல இருந்து இறக்கணும், ஆனா நான் இறக்கவும் விட மாட்டேன், அவன் மினிஸ்டர் ஆகக்கூடாது, நான் தான் மினிஸ்டர் ஆவேன் அப்படின்ட்டு கத்துறாப்புல. ராம் சரண் என்ன பண்றாரு, சரிப்பா இந்தா நீ ஏன் மினிஸ்டர் ஆகிக்க அப்படின்னு கொடுத்துட்றாப்புல. அழகா தூக்கி அவரும் மினிஸ்டர் ஆயிடுறாரு. என்ன ஆயிருது, ராம் சரண் வந்து கலெக்டரா இருந்தாலும் சஸ்பென்ஷன்ல இருப்பாரு. இந்தியாவில இருக்க எல்லா கலெக்டரும் சேர்ந்து பெட்டிஷன் போட்டு ராம் சரணை திருப்பியும் பதவியில உட்கார வைக்கிறாங்க. எலெக்ஷன் அதிகாரியா உள்ள வராப்புல திருப்பி. ஒரே படத்துல பாருங்க, ஒரு பக்கம் அரசியல்வாதி, ஒரு பக்கம் எஸ்பி, ஒரு பக்கம் கலெக்டர், அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் அதிகாரி, அதுக்கப்புறம் லாஸ்ட் சிஎம் வேற வருவாப்புல. ஓகேங்களா? இப்ப வந்து எலெக்ஷன் அதிகாரியா உள்ள வந்து அடுத்த 2 மாசத்துல உனக்கு எலெக்ஷன், நீ வந்து முதலமைச்சரே கிடையாதுன்னு எஸ்.ஜே. சூர்யாவை கலாய்ச்சி விட்டு போறாப்புல. அதுக்கப்புறமா எஸ்.ஜே. சூர்யா என்ன பண்றாரு, ஊருக்கே ஓட்டுக்கு 1 லட்சம் ஓட்டை கொடுத்து நான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு இறங்கி காசெல்லாம் கொடுக்குறாப்புல. ஆனாலும் நம்ம ஜெயிப்போமா அப்படின்ற டவுட்ல எல்லா பூத்லயும் கள்ள ஓட்டு போட வைக்கிறாரு. கள்ள ஓட்டு போடுறதுக்கு ராம் சரண் தடுக்க கூடாது. அதுக்கு ஒரு பிளான் பண்றாப்புல. எல்லாம் ஓட்டு போடுற இடத்துலயும் ஒரு 7 இடத்துல நான் பாம்பு வச்சுட்டேன்பா, நீ எதனா பண்ணனா பாம்பு அடிச்சு போடும் பாத்துக்க அப்படின்ட்டு எஸ்.ஜே. சூர்யா வந்து ராம் சரண் கிட்ட சொல்லிடுறாப்புல. இப்ப இந்த சீபத்துக்கு நான் ஒளிச்சு வச்சிட்டேன்னா மாப்பிள்ள எப்படி தலைவார் வேற எப்படி தாலி கட்டுவாரு. பாஸ் நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பா வச்சே முடிச்சேன் பாத்தீங்கல்ல. ராம் சரண் கள்ள ஓட்டு போடுறத தடுக்கல. அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஓட்டு போடுறதுக்கு ஒரு மை போடுவாங்கல்ல, அந்த மையை போட்டு அந்த கள்ள ஓட்டு போடுற எல்லாருக்கும் ஒரு விஷத்தை தடவி விட்டுறாங்க. அந்த கையெல்லாம் வீங்கி போயிருது. அது எந்தெந்த பூத்ல போட்டாங்க அப்படின்றத கணக்கெடுத்துறாரு ராம் சரண். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதுவும் போச்சு, காசு போச்சு. அந்த இடத்துல ரீவேல்யூஷன் வருது. இப்போ வந்து நம்ம சமுத்திரகனி மாமா என்ன பண்றாப்புலன்னா, அவர் வந்து இன்னொரு கட்சி ஓபன் பண்ணி அந்த கட்சியோட அவர் எதிரில் நிற்கிறாப்புல. இப்ப இவர் என்ன பண்றாரு, நம்ம எஸ்.ஜே. சூர்யா எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போயிட்டு
இவன் வந்து ஃபேரா இந்த எலெக்ஷன் நடத்தல, இவரோட அப்பா பேர்ல தான் அந்த கட்சியே இருக்கு, ஃபேரான எலெக்ஷன் நடக்கல அப்படின்ட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்க, அவங்க வந்து உங்க அப்பா தான் அவரா அப்படின்னு கேக்குறாங்க. அவரு வந்து இல்ல, நான் வந்து அவங்க பிள்ளை கிடையாது, இவங்க தான் எங்க அப்பா அம்மா அப்படின்ட்டு இவர் வேற ஒருத்தவங்க காட்டுறாப்ல. நம்ம அஞ்சலியை கூப்பிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு. அஞ்சலி வந்து சொல்றாங்க, இது அவர் என் புருஷன், இவன் என் புள்ள அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு டைலாக் வைக்கிறாரு நம்ம சங்கர். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எங்க அம்மா இல்ல, அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனாலதான் அந்த மாதிரி பேசுறாங்க, அவங்க எங்க அம்மா இல்லைன்னு சொல்லிடுறாரு நம்ம ராம்சரண். அவங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு நம்ம எஸ்.ஜே. சூர்யா எடுத்து கொடுக்குறாப்புல. அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவங்கள ஒரு அரசு மருத்துவமனையிலயோ இதுலயோ பாதுகாப்பா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு அம்மா கிட்ட போனை வாங்கி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பாத்துக்கிறாங்க. முதல்ல என்ன ஒரு தலை முடிக்கிறச்சா கூட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற நம்ம அஞ்சலி மேடம் என்ன பண்றாங்க, ஒரு பாலனிச்ச கம்பெனி எங்க இருக்குன்னு தேடி போய் அந்த இடத்துல சல்ஃபரிக் ஆசிட் எங்க பார்த்த ஞாபகம் இருக்கா, போன வீடியோ மார்க்கோல அதே ஆசிட் தான் காட்டுவாங்க. அந்த ஆசிடுக்குள்ள போய் முழுகி பெருசாயிடுறாங்க. ரீஎலெக்ஷன் நடக்கல, அதே எலெக்ஷன் கண்டினியூ ஆகுது, அந்த ஓட்டம் போல் ஆகுது. அதை வச்சுதான் எலெக்ஷன் தடுக்க முடியல, பூத்தை கொளுத்தி விட்டுருங்க அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா இறக்கி விடுறாப்ல. வந்து ராம்சரணோட மூளை யூஸ் பண்ணி அந்த ஓட்டு போட்டிகள் எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வராரு புத்திசாலித்தனமா. அது என்ன புத்திசாலித்தனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் வண்டியில வச்சு எடுத்தா நீ வண்டியை கொளுத்தி விடுவ, எனக்கு தெரியுமில, நான் மன்ற மாதிரி ஒரு வேலை ட்ரோன் வச்சு எடுத்துக்கிட்டு வரேன்னு ட்ரோன்ல எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து ஒரே இடத்துல வச்சிடறாரு. அந்த இடத்துக்கு வில்லனோட ஆளுங்க எல்லாமே வந்து இறங்கிடுறானுங்க. போலீஸ் எல்லாம் நீங்க போயிருங்கப்பா, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வேணாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ராம்சரண் ஒரு டேப்ல போட்டு உக்காந்துடுறாங்க. அப்பதான் வந்து ஒரு மாஸ் சீனை கிரியேட் பண்றாங்க. மொதல் சீன்ல ஒரு மொட்டையம் வருவான், ட்ரெயின் தண்டவாளத்துல கட்டி வச்சிருப்பாரு, அந்த மொட்டையம் வரான். இந்த ஃபைட்டுக்கு பேர் என்னன்னா புல்ரோசர் ஃபைட். ஒரு ஜேசிபி வருதுன்னு தெரிஞ்சா நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஜேசிபி வருது அடிச்சா செத்து போயிடுவோம் அப்படின்னு தெரியும், ஓடி போயிடுவோம். நம்ம வில்லன்கள் எல்லாமே ஜேசிபியே நான் மிதிச்சுட்டு அந்த பக்கம் போவேன் அப்படின்னு நம்புறாங்களா என்னன்னு தெரியல. ஐயோ மீண்டும் மீண்டுமா ஜேசிபிக்கும் மனுஷனுக்கும் சண்டை. அதுக்கப்புறம் எல்லாருமே விழுறாங்க, எல்லாரையும் வாரி ஒரு லாரியில கொட்டி அனுப்பி விட்டுறாரு நம்ம ராம்சரண். அந்த சீனோட எண்டிங்ல வந்துடுறாப்புல எஸ்.ஜே. சூர்யா. அவர் வந்து ராம்சரண் அடிச்சு போட்டு அவர் ஒரு ஜேசிபி எடுத்துக்கிட்டு உள்ள போய் நான் அடிக்கிறேன்ல ஜேசிபியாலேயே அப்படின்ட்டு அடிக்கிறாப்ல. அங்க அடிச்சா எடுத்துட்டோம், இங்க அடிச்சா எடுத்துட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துட்டோம், என்னடா எங்க வீட்டுல அடிக்கிறீங்களே. இது வரைக்கும் நம்ம பேய்க்கும் சண்டை பார்த்துட்டோம். இப்ப நான் ஒரு ஃபைட் வைக்கிறேன் பாருங்க, சங்கர் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. ஜேசிபிக்கும் சண்டை உள்ள நம்ம எஸ்.ஜே. சூர்யா எடுத்துன்னு போயிருந்தோம். ஜேசிபியை ராம்சரண் ஜேசிபியாலேயே வந்து தடுக்கிறாப்ல, தடுத்து நிறுத்துறாரு. ஜேசிபில ஒரு பெரிய சுத்தி இருக்கு, அந்த சுத்தி எடுத்துன்னு போயிட்டு நான் ஒரு ஓட்டுப்பட்டி அடிச்சு ஓடிக்கண்டா அப்படின்னு கீழே இறங்குறாப்புல. ராம்சரணும் பின்னாடியே போயிட்டு ஓட்டுப்பட்டி எல்லாத்தையும் காப்பாத்துறாப்புல. காப்பாத்தி ராம்சரண் எதிர்கட்சியை ஜெயிக்க வைக்கிறாரு. திருப்பியும் ராம்சரண் என்ன பண்றாரு, அவரோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மினிஸ்டர் ஆயிடுறாரு அந்த கட்சிக்கு. குளத்தில் இருக்க மீன் நீங்க எல்லாம் ஆக வேணும் எனக்கு ஃபேன். முடியல. சங்கர் சாருக்கு என்னாச்சு அப்படின்னு தெரியல. சங்கர் சார் வந்து சுஜாதா செத்ததுக்கு அப்புறமே அந்த பீரியட்ல ஸ்டெக் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவரோட படங்கள் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பேசுறேன், என்ன வேணா பேசிக்கோ, கவலையே எனக்கு கிடையாது. சங்கர் சாரோட பிரச்சனை என்னன்னு நமக்கு நல்லா தெரியுது. அவருக்கு ஒரு பெஸ்ட் ரைட்டர் வேணும், கரெக்டான அசிஸ்டன்ட் வேணும். அதை வச்சு அவர் திருப்பியும் கம்பேக் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா இந்தியன் 3 வரப்போகுது அடுத்து, அதுவும் வந்து கம்பேக்கா இருக்க போறதில்ல. சங்கர் சார் என்ன சொல்ல வராருன்னா, இக்னோர் நெகட்டிவிட்டி. நல்லா இல்லைன்னு சொல்றாங்களா, அது நல்லா இல்லைன்னு அவங்க சொல்றாங்க, எனக்கு நல்லா இருக்கு, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் இருக்கிறதாண்டா படம் வேணா நீ பாடுறா அப்படின்ட்டு நம்மளை பார்த்து சொல்றாரு. இதே மாதிரி அடுத்த படம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு வந்து சங்கர் சார் ரெஸ்ட் எடுக்கிறது பெஸ்ட்டு. சூப்பரான கமர்ஷியல் படத்தை கொடுத்த டைரக்டர் தான் நம்ம சங்கர் சார். சிவாஜி, முதல்வன், எந்திரன், அந்த மாதிரி பயங்கரமான பிரம்மாண்டங்களை பார்த்து வளர்ந்த நான் இப்போ அவர் எடுத்துக்கிட்டு இருக்க படங்களெல்லாம் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ப்ளீஸ் சங்கர் சார், உங்களோட விமர்சனங்களை ஏற்றுக்குங்க, படத்தை பெஸ்ட்டாக கொடுங்க. இதுதான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம். நான் உங்கள் மகேஸ்வரன். பாய் பாய். வீடியோ முடிச்சு போயிட்டு வரேன். அடிக்கடி அதான் வர்கீஸ் சொல்றியே, அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான், அதான் வர்கீஸ்.